I'm going out today, and this is my outfit, similar to my bed sheet. I'm obsessed with blue. That's why. நான் வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட் எழுத போகிறேன். ஸோ எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐ ஹேவ் டு ரைட் 3 அசைன்மெண்ட். ஒரு அசைன்மெண்ட் வந்து 15 pages கவர் ஆகும். ஸோ ஐ ஹேவ் டு ரைட் லைக் 45 pages. ஐ ஹாவ் அ ஹெல்ப்பர் ஸ்னேஹா. என் அம்மா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பேப்பர் சார்ட் எல்லாம் வாங்கிட்டு I'll come home. So that's the plan for now. I'll go pick her up. அப்படியே கூப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அசைன்மெண்ட் எழுத போகிறோம். அதுதான் இன்றைக்கி task for the day. So yeah, I'll show you all along. Bye bye. நாங்கள் வந்து கரண்ட் யூஸ் பண்ணி பண்ணோம். குடிச்சிட்டு தான் வேலை செய்வோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போயிருப்பாங்க. அதனால நம்ம வந்து டாடா கிராண்டில் வாங்கிட்டு போகிறோம். எல்லாரும் படத்துக்கு போகிறப்போ படம் எப்படி இருக்குன்னு நான் போயிட்டு சொல்கிறேன். அதுக்குள்ளே மாலு கூப்பிட்டுட்டான். கெட்டி பாரு பண்ண செஞ்சுமியா. படம் வந்து இது வரைக்கும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் அப்படி இருக்கும். படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ட்ரெயின்குள்ள வாங்க, அப்பதான் நீங்களும் படத்தை பற்றி பேச முடியும். ட்ரெயின்குள்ள வாங்க. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நானும் இருந்தேன்னா அந்த பல்லவியை கல்யாணம் மட்டும் நான் போயிருந்தேன். வாய்ப்பு இல்லை இல்லை. அந்த பிரின்சிபல் அவனுக்கு ஃப்ரெண்டாக தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் வேறு பண்ணுறாங்களா? படம் ஓகே. கிளைமேக்ஸில் வந்து எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒப்பீனியன். ஆனால் படம் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் என்ன பிடிக்கல. அவன் லாஸ்ட்ல எனக்கு அவன் ஹக் பண்ணது பிடிக்கலங்க. அதான் வேணும்னு போயிட்டா. இன்னொருத்தர் கொண்டாட்டி ஹக் பண்ணலாமா இல்லைங்க, அப்படி கிடையாது. நான் ஹக் பண்ணது எனக்கு I'm not okay with that particular scene. படத்தை எவ்வளோ எனக்கு அடித்தா எனக்கே விழுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டக்குன்னு தூக்கி போடுறாரு. அந்த பழத்தை ஒப்பு பட்டாலும் படம் பண்ணாலும் தெரியாது. கரெக்டாக தான் வச்சுருவேணாம் எங்களுக்கு. அதெல்லாம் இந்த பிரச்சனை. அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு படம் இந்த நேரம் நான் ஹீரோயினியா இல்லை. உண்மையா நான் சொல்கிறேன். நான் வந்து எப்படியும் அந்த படத்தில் வச்சுருவேங்கிறதுனால என்னால் வந்து சில விஷயத்தெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும். லாஸ்ட் இல்லை. அதே மாதிரி ஹாரி பாட்டர் பார்க்கும்போது நாங்கள் ஹெர்மானியெல்லாம் நான் இருக்கும். ஹாரி பாட்டர் தான் நானும் இருந்தேன். நீ யாரா இல்லை? ஹாரி பாட்டர் அந்த சாதனை நீ போகலாம். அந்த டைமிங் போட்டு மாலு ராபடி கவி சாப்பிட்டு ஏதாவது முந்திரி சாப்பிடுறேன். எனக்கும் கல்யாணம் வேலண்டைன் சொன்னா கல்யாணம் பண்ணி அந்த டைமிங் போட்டிருக்கான். எல்லாம் என் வாழ்க்கையில விளையாடுறாங்க. எனக்கு அந்த வேலண்டைன் டே நல்லா இருக்குதா?
பரதேசி அவசரம் அதான் உங்களுக்காடி எருமை மாடு மனுஷனோட நீங்களாம். நீங்க கூட கமெண்ட் பண்ணலாம் உங்க ஒரே தான். நைஸ் நைஸ். கொஞ்சமே இல்லை. ஏமாச்சு தெரியல. ரொம்ப முக்கியம். ஹலோ. இந்த ப்ரௌனிக்காக நான் எத்தனை மாசம் காத்திருக்கு. இது மறுபடியும் சொல்றேன். ஏய் செத்து போடுவா நீ இந்த அளவு புடுங்குறடா. நீங்க மாடுங்களா உங்க மத்தியில தான் வாழ்வேன். நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு நைஸ். என்ன என்ன நைஸ். நிஜமா நல்லா என்ன நைஸ். நல்லா இல்ல என்ன நைஸ். நல்லா தான் இருக்கு. அன்னைக்கு சாப்பிட்டோம்ல அது இது பரவாயில்ல. நான் ஒரு நல்ல ப்ரௌனி வாங்கி தரேன். எனக்கு இது கொஞ்சம் சுமாரான ப்ரௌனி தான். ஆனால் அன்னைக்கு சாப்பிட்ட ப்ரௌனி நீ சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த ப்ரௌனி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. அது ப்ரௌனியே இல்லை, அது கேவலமாக இருந்துச்சு. சீ சீ எனக்கு அதை டக்குன்னு தோணுச்சு. வாவ். லோன் ப்ராசஸ் முடியல, அதனால சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வந்து கோவிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட. சனிக்கிழமை அதனால மேண்டேட்ரி டெம்பிள் விசிட். கோவிலுக்கு வந்துட்டு நாங்கள் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவேன். சரியா?